அதே நேரம் கார் திருடன் கோரமங்கலா பகுதியை தாண்டி போகும்போது சாரதாவின் மகன் கண் விழித்தான். தாயின் வாசம் தேடினான். அவள் இல்லை என்றவுடன் அழ ஆரம்பித்தான். பதறிப்போய் காரை நிறுத்தினான் திருடன். லைட்டை போட்டான். பின் சீட்டில் குழந்தை சத்தமாக அழுதது. திருடனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவனுக்கு பயத்தில் வியர்த்து கொட்டியது. அவனது திட்டம் திருடிய காரை கொண்டு போய் திருடன் கார் வாங்கும் டீலரிடம் விற்பது. ஆனால் இப்போது காருக்குள் குழந்தை. அவனுக்கு உடல் நடுங்கியது. உடனே கோரமங்கலா 4வது கிராஸுக்குள் காரை நிறுத்தினான். நேரம் இரவு 9. ஒரு ஆள் இல்லை. காரை ஒதுக்குப்புறமா நிறுத்தினான். குழந்தை அழ அழ அதை எடுத்து ஒரு மரத்துக்கு கீழே படுக்க வைத்தான். என்ன மன்னிச்சுடு, நானே சாப்பாட்டுக்கு திருடி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுல என்னால உன்னை எப்படி வச்சு வளர்க்க முடியும்? இந்த பக்கம் யாராவது வருவாங்க, அவங்க உன்னை எங்கேயாவது பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தையை ஒரு மரத்துக்கு கீழே படுக்க வைத்தான். பின் வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பி போனான். தாயும் மகனும் ஒரே ஊரில் தனித்தனியாய் அழுது கொண்டிருந்தனர். பெங்களூர் சில்க் போர்ட் பகுதி சுமார் 4 கிலோமீட்டரில் மடிவாளா உள்ளது. சுரேஷ் 30 வயதை கடந்தவர். யாரும் கிடையாது. அவருக்கு கல்யாணம், கச்சேரி எல்லாமே ஒரு பெண் குழந்தையுடன் ரயில் ஏறி போயாச்சு. அவருக்கென ஒரு சொந்த வீடு, அது போக 2 கடையிலிருந்து வாடகை வருது. இருந்தாலும் ஆட்டோ ஓட்டி சம்பாதித்து வந்தார். அதுவும் இரவு 9 மணி வரை மட்டுமே. அதன் பிறகு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒயின் ஷாப் தான் அவருக்கு உலகம். பாதி நாள் இரவு சாப்பாடு உண்டு, மீதி நாள் அப்படியே போய் படுத்து விடுவார். அன்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு பாருக்கு செல்லும் ஆர்வத்தில் இருந்தார். சுரேஷ் சில்க் போர்ட் ஸ்டாப்பில் இடதுபுறம் திரும்பும் போது ஒரு ஆட்டோ டயர் பஞ்சர் ஆகி நின்று கொண்டிருந்தது. உள்ளே ஒரு இளம் பெண் பதட்டத்துடன் இருந்தார். அந்த ஆட்டோ டிரைவர் சுரேஷை கை காட்டி மறித்தார். சுரேஷ் ஆட்டோவை நிறுத்தவும் அந்த நபர், பையா டயர் பஞ்சர், ஸ்டெப்னி இல்ல, கஸ்டமரை கொஞ்சம் கோரமங்கலால டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆட்டோக்குள் இருந்த பெண்ணை பார்த்த சுரேஷ், பாவம் ஏதோ ஐடி கம்பெனில வேலை பார்க்கும் போல, பார்த்தாலே வெளியூர் மாதிரி தெரியுது என்று யோசித்தவர் சரி என தலையாட்டினார்.